அனைவருக்கும் சிறந்த பரிசு சாரேகாமா கார்வான். மல்லி 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 மல்லி. வெண்பா நல்லா இருக்கியா? நல்லா இருக்கேன் மல்லிமா. நேத்து ராத்திரி ஒழுங்கா தூங்குனியா? தூக்கம் வரல மல்லிமா. நீங்க என் பக்கத்துல இல்லையா, புரண்டு புரண்டு படுத்துட்டு இருந்தேன். ரொம்ப நேரம் கழிச்சுதான் தூங்கினேன். அப்புறம் தான் நீங்க வந்துட்டீங்கல்ல, மறுபடியும் தூக்கம் போயிடுச்சு. காலையில தான் மல்லிமா தூங்கினேன். ஏன் மல்லிமா நீங்க ராத்திரில அப்படி வந்தீங்க? நான் இல்லாம உங்களால தூங்க முடியலையா? ஆமா வெண்பா, நீ இல்லாம அம்மாவால தூங்க முடியல. நான் வேணா இப்படி உங்க கூட வந்துடவா? நாம வீட்டுக்கு போயிடலாமா மல்லிமா? வேண்டாம் வெண்பா, டாடா சில விஷயத்த நம்புறாங்க. நீ கொஞ்ச நாள் அங்க இருந்தீன்னா சில பிரச்சனையை சரி பண்ண முடியும்னு நினைக்கிறாங்க. நீ அங்கே இரு. சரி மல்லிமா. ஆனா நீ டைமுக்கு சாப்பிடணும், தூங்கணும், ஒழுங்கா படிக்கணும். சரி மல்லிமா. அம்மா, உன்னை யார் ஸ்கூலுக்கு ரெடி பண்ணா? யாரும் ரெடி பண்ணல. நான் தான் ரேணுமாவை எழுப்பி என்ன ரெடி பண்ண சொல்லி காலையில கலாட்டா பண்ண. ரேணுமா டென்ஷன் ஆயிட்டாங்க. அப்படியெல்லாம் பண்ண கூடாது. அங்க இருக்கிற வரைக்கும் நீ ரேணுமா சொல்றதெல்லாம் கேட்கணும், சரியா? சரி மலிமா. அம்மா, லஞ்சுக்கு என்ன கொண்டு வந்த? அம்மா, எனக்கு குடிக்கவே இல்ல, ஒரே போர். அப்பா இதை கொஞ்சம் பிடி. சபாஷ் சபாஷ் மல்லி, சபாஷ். ரொம்ப பிரமாதம். இங்க இருந்து பார்த்தா நேதா வெண்பாக்கு அம்மா மாதிரி தெரியுது. உண்மையான அம்மா கூட தோத்துருவாங்க. நீ அப்படியே நெச்ச அம்மா மாதிரியே தெரியுற. அது எப்படி மல்லி? வெண்பா கிட்ட மட்டும் அப்படியே தேன் ஒழுகுற மாதிரி பேசுற. இதுக்காக தனி கோர்ஸ் எதுவும் போயிட்டு வந்தியா? ஆக்சுவலா உண்மையான அம்மா கூட இப்படி பேசவே மாட்டாங்க. லஞ்ச் மிச்சம் வச்சதுக்காக கோவப்படுவாங்க, யூனிஃபார்ம் அழுக்காக்குனதுக்காக திட்டுவாங்க, கிளாஸ் டீச்சர் கம்ப்ளைண்ட் பண்ணதுக்காக வருத்தப்படுவாங்க, ஹோம்வொர்க் பண்ணாததுக்காக எரிச்சல் படுவாங்க, அப்புறம் சின்னதா தலையே கோதி விடுவாங்க. அவங்கதான் உண்மையான அம்மா. ஆனா இந்த டிராமா போடுற அம்மா இருக்காங்க பாரு, அவதான் அப்படியே உருக்குவா. கண்ணிலேயே கண்ணீர் சுமந்துகிட்டு வருவா. ஐஸ்கிரீமா உருகி பேசுவா, தேன் ஒழுக பேசுவா. இப்ப நீ பேசுற பாரு, அந்த மாதிரி. ரேணுகா, நான் ஏற்கனவே ரொம்ப வேதனையில இருக்கேன். நீ இன்னும் அதை ஜாஸ்தி பண்ணாத. ஏ மல்லி, உனக்கு வேதனையா? நீ வேதனையில இருக்கியா? இத நான் நம்பணுமா? என் கல்யாணத்தை நடத்த விடாம பண்ணதுக்காக நீ சந்தோஷப்படுவ. உன் குடும்பமே சேர்ந்து வெடி வச்சுதானே கொண்டாடி இருப்பீங்க. வேதனையில இருக்குன்னு சீனை போட்டுக்கிட்டு இருக்க. ரேணுகா, ஸ்கூல் குழந்தைங்க இருக்காங்க, வெண்பா இருக்கா. குழந்தைங்க இருக்கிற இடத்துல எப்படி பேசணுமோ அப்படி பேசு. குழந்தைங்க இருக்கிற இடத்துல எப்படி பேசணுமோ அப்படிதான் பேசிக்கிட்டு இருக்கேன். நீ எதுக்கு இங்க வந்த? உனக்கு இங்க என்ன வேலை? சொல்லு, உனக்கு இங்க என்ன வேலை? டெய்லி வெண்பாவை நான் தான் கூட்டிட்டு போவேன். அந்த ஞாபகத்துல வந்துட்டேன். அதான் குழந்தை நாங்க கூட்டிட்டு வந்துட்டோமே. அவளை கூட்டிட்டு போனா எங்களுக்கு தெரியாதா? எதுக்கு நீ இங்க வந்த? சரியா, நீங்க வந்துடுறீங்களா? குழந்தை பத்திரமா வீட்டுக்கு போறாளான்னு பாக்கணும்ல, அதுக்காக தான் நான் வந்தேன். ஏய், குழந்தைய பெத்த எங்களுக்கு குழந்தைய பத்திரமா கூட்டிட்டு போகணும்னு தெரியாதா? நீ எனக்கு சொல்லி கொடுக்கறியா? குழந்தை பத்திரமா வீட்டுக்கு போறது முக்கியம் இல்லையா ரேணுகா? அதுக்கு தான் நான் வந்தேன். ஏய், என் குழந்தை சேஃப்டி எனக்கு தெரியும். அத பத்தி நீ ஏன் கவலைப்படுற? ஓ, குழந்தைய எங்கேயாச்சும் தூக்கிட்டு போலான்னு பிளான் பண்ணியா? அதுக்குதான் வந்தியா? ஆக்சுவலா இந்நேரத்துக்கு நீ அடுத்த பிளானுக்கு ரெடியா இருப்பியே. அப்படியெல்லாம் இல்ல. ரேணுமா, ஏன் மல்லிமா அப்படி திட்டுறீங்க? இங்க இருக்கிற ஃப்ரெண்ட்ஸ்க்கெல்லாம் மல்லிமா தான் என் அம்மா. நீங்க இப்படி திட்டினா அவங்க என்ன நினைப்பாங்க? அதுதான் இவ பண்ற தந்திரமே. எல்லா இடத்துலயும் இவ தான் அம்மாங்கிற மாதிரி எஸ்டாப்லிஷ் பண்ணிட்டாளே. இப்போ உண்மையான அம்மா நான். ஒவ்வொரு இடத்துலயும் நான் தான் அம்மா, நான் தான் அம்மான்னு போராட வேண்டியதா இருக்கே. ஹே மல்லி, இனிமே நீ ஸ்கூலுக்கு வர்றது, இப்படி கிரவுண்டுக்கு வர்றது, பார்க்குக்கு வர்றதுன்னு ஏதாவது பண்ணிக்கிட்டு இருந்த தொலைச்சிருவேன் உன்னை.
பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, காமெண்ட் பண்ணுங்க. மறக்காம சரிகமா டிவி ஷோஸ் தமிழுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.